வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காயில் கசப்பு இல்லாத அவசரமாக செய்யக்கூடிய அவசர பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் துளி கூட கசப்பு இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம். வாங்க செய்கிறதா எப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. ஏன்னா பாவக்காய் எண்ணெயில் வணங்குற வரைக்கும் தான் நம்ம இந்த கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு செய்ய முடியும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாயிரட்டும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாவக்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. இது எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா கசப்பு வராது. ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் காய் எப்படி முருகலாக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு முருகல் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வணங்கட்டும். இந்த அளவுக்கு வணங்கினதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கூட சேர்ந்து இன்னமும் நல்லா முருகலாக வணங்கிடும். அடுத்தது பூண்டு, அது கூட கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வணங்கணும். இது வணங்குற வரைக்கும் நமக்கு இந்த பாவக்காயும் நல்லா வணங்கிடும். இந்த வெங்காயமெல்லாம் ஹாஃப் பாயில் வந்தால் போதுங்க. நான் எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் பாயில் வந்துடுச்சு வெங்காயம். அடுத்தது இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா ஹாஃப் பாயில் வர வரைக்கும் வெந்தால் போதும். அடுத்தது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதனால் நான் இதுவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வணங்கட்டும். இது இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. சிம்மில் வச்சுட்டு புளி நான் ஒரு லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணியாட்ட கரைச்சிடலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் தண்ணியாட்ட தான் கரைச்சிருக்கேன், அதனால் வேறு எந்த தண்ணியும் விட வேண்டியதில்லை. ஸோ இந்த தண்ணியே போதும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சுன்னு. காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போவே பாதி கசப்பு இல்லை. இது கூட கடைசியாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகருக்கு பதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ வெல்லம் இல்லாதங்காட்டி நான் சுகரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெல்லம் இந்த புளி எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த கசப்பு இல்லாமல் ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் நமக்கு ஒரு சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ளேம் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ குக்கரை மூடிடலாம். இது 3 to 5 விசில் வந்தால் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவசரமாக நம்ம எங்கே வெளியே போகிறோம் அப்படிங்கிற டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். விசில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவசர பாவக்காய் புளி குழம்பு. அடுத்தது நம்ம மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.